திருக்கூடலாற்றூர் வல்லபேஸ்வரர் ஆலயம். மூலவர் நர்தன வல்லபேஸ்வரர். அம்பிகை ஞான சக்தி பராசக்தி. தலவிருச்சம் கல்லாலமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், அகத்தியர் தீர்த்தம். அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் சிதம்பரம் செல்லும் பாதையில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் மணிமுத்தாரும் வெள்ளாரும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. வரலாறு என்னென்னா, ஒரு சோழ மன்னன் தினகர மகாராஜா அவர் தனது மனைவி மீது சந்தேகம் கொண்டு அவங்கள கொன்னுடுறாங்க. அதனால பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டு பித்து பிடிச்சு அலைகிறாங்க. ஒரு நாள் நோயுடன் இருந்த நாய் ஆற்றில் நீராடிட்டு அதனுடைய நோய் நீங்கி நல்ல முறையில் இருக்கிறத பார்த்தாரு. அதனால தானும் அந்த ஆற்றில் நீராடி நோய் நீங்க பெற்றாரு. அதன் பிறகு நதிக்கரையிலேயே சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டி நர்தன வல்லபேஸ்வரர் அப்படின்னு பெயர் சூட்டி வழிபாடு செஞ்சாரு. இந்த கோவிலுக்கு வரத்துக்கு சுந்தரருக்கு வழி தெரியாமல் இருந்ததுனால இறைவன் அந்தனர் வடிவத்தில் வந்து வழிகாட்டியிருக்காரு. அதனால தனது திருமுறையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இறைவனுக்கு நெறிகாட்டிய நாதர் அப்படின்னும் அன்னைக்கு புரிகுழல் நாயகி அப்படின்னும் பெயர் சூட்டியிருக்காரு. சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். பிரம்மாவுக்கு சிவபெருமான் தனது நடனத்தை காட்டி அருள் செஞ்சிருக்காரு. கோவில் அமைப்பு: கொடிமரம், மகா மண்டபம், கருவறைக்கு நேர் அமைஞ்சிருக்கு. மூலவர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காரு. அம்பாள் ஞான சக்தியும் பராசக்தியும் மேற்கு நோக்கி மாமண்டபத்தில் அருள் பாலிக்கிறாங்க. கோஷ்டமூர்த்தியாக கருவறையை சுற்றி உள்ள சுவர்களில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, அஷ்டபூஜ துர்க்கை அம்மனும் இருக்காங்க. மற்றும் விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவயானையோட காட்சி தராங்க. காசி விஸ்வநாதரும், காலபைரவர், சண்டிகேஸ்வரி, துர்க்கை அம்மனும் அருள் பாலிக்கிறாங்க. மற்றும் சித்திரகுப்தர், அகத்தியர், கண்வ மகிழ்ச்சி, வால்மீகி முனிவர், சேக்கிலார், அருணகிரிநாதரும் இங்கே வந்து தரிசனம் செஞ்சுருக்காங்க. அகத்திய முனிவர் தான் பெற்ற கல்வி, அதாவது தான் கற்ற கல்வியும் வித்தையும் மறக்கக்கூடாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுருக்காரு. அதே போல் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுருக்காரு. அதனால இறைவன் திருவருளால் இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் மணிமுத்தாறு நதியில் தாமரை மலர் மீது ஒரு குழந்தையை காட்டி அருள் செஞ்சிருக்காரு. அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் அம்புஜவலின்னு பெயர் சுற்றி வளர்த்துட்டு வராங்க. விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்த போது அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஆலயத்தில் விஷ்ணு பகவானுக்கும் தனி சன்னதி இருக்குது. யமதர்மராஜா இங்கே வந்து சிவபூஜை செஞ்சதுனால நவகிரக சன்னதின்னு தனியாக கிடையாது. இங்கே 2 அம்பாள் சன்னதி இருக்குது. அதில் பராசக்தி அம்பாள் சன்னதியில் திருநீரும், ஞானசக்தி அம்பாள் சன்னதியில் குங்குமம் தராங்க. மாசி மகா திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்கும். அந்த சமயத்தில் சேத்தியாத்தோப்பு, குமாரகுடி, ஸ்ரீமுஷ்ணம், சிதம்பரத்திலிருந்து பக்தர்கள் எல்லாரும் இங்கே வந்து கலந்துப்பாங்க. நாம் கற்ற கல்வியும் கலையும் கொஞ்சம் கூட மறக்கக்கூடாது. நம்ம நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நமக்கு வாழ்க்கையில் நல்ல மேன்மையை கொடுக்கும்.